25 ஆண்டுகளுக்கு பின்பு பல காலத்துக்கு பிறகு அழகாக கோயில் உள்ளுக்குள்ளே பல வருஷங்கள் கிணற்றுக்குள்ளே காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்றைக்கு ஒரு மாதத்தில் 15 நாளில் கோயிலில் மிச்சம். அனைவருக்குமே வணக்கம். இப்பொழுது நாங்கள் பயணம் செய்து கொண்டிருப்பது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முன்னால் இருக்கக்கூடிய அந்த வீதி. யாழ்ப்பாணத்தினர் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய உலக தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். கோயிலில் இப்போ கோபுர வேலைப்பாடு நடக்குது. அதால் அந்த கோபுரம் மூடப்பட்டிருக்குது. அதால் ஒரு ஏதோ என்னத்தையோ இழந்த மாதிரி அந்த இடத்த பார்க்கல. இன்னும் கொஞ்ச நாளில் அது சீராகிவிடும். அப்படியாக இந்த வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கணும். தெற்கு வாயில் பகுதி கோபுரம், அங்கே சூரியன் பிரகாசமாக இந்த மாலை வேளை ஒரு 5 மணி 5:30 இருக்கும். ஆனாலும் இப்போ நல்ல பிரகாசமாக அங்கே தெரிகிறார். எங்கே போய்கொண்டிருக்கிறோம்டா நல்லூருடைய தெற்கு வாயில் கோபுரத்துடைய முன்னால் இருக்கக்கூடிய வீதியால் போனால்தான் இந்த ஆலயத்திற்கு போகலாம். ஏன்னா பலருக்கு இந்த இடம் தெரியாதுன்றபடியால் இந்த வீதியை காண்பிச்சு இந்த விஷயத்தோட போய்கொண்டிருக்கிறோம். எங்கே போகிறேன்டா இப்போ இந்த கோபுரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீதியால் போகிறேன். நல்லூர் கைலாசநாத பிள்ளையார் ஆலயத்துக்கு போகலாம். கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு போய்கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒரு காணொலி பதிவேற்றி இருந்தான். இது 2வது காணொலி. ஏனென்றால் பல மாற்றம் நடைபெற்றிருக்குது. அந்த மாற்றங்களை காண்பிப்பதற்காகத்தான் இப்பொழுது கோயிலுக்கு முன்னுக்கு வந்துட்டோம். கும்பாபிஷேகம் நிகழப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் 8 அல்லது 9 வருடங்களாக சுவாமி பலஸ்தாபனம் செய்யப்பட்டு அந்த கொஞ்ச நாள் அந்த கும்பாபிஷேகம் சில இடையூறுகள் தடைகள் காரணமாக செய்யப்படலை. இப்பொழுது அது கைகூடி இருக்குது. அந்த கும்பாபிஷேகம் அந்த தடைகள் இருந்தாலும் கூட உலக நன்மை கருதி, ஊர் நன்மை கருதி, இந்த அயலில் இருக்கக்கூடிய ஆக்கள் இவர்களுடைய எல்லாருடைய நன்மையும் கருதி இந்த கும்பாபிஷேக நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கணும். ஆர் திருமுருகன் ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த விஷயம் இடம்பெற்று கொண்டிருக்குது என்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் பிரதானமாக இந்த இடத்துல இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியாக எப்படியெல்லாம் இந்த கோயில் மாற்றம் பெற்றிருக்குது என்றதை பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம் சிவாச்சாரியார்கள் இந்த கிரிகை வழிபாடுகளில், இந்த பூஜை வழிபாடுகள், இந்த கும்பாபிஷேகத்துக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாத்திலுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைந்த சிவாச்சாரிகளை அங்கே பார்க்கக்கூடியமாக இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியெல்லாம் இந்த ஆலயம் மாற்றம் பெற்றிருக்குது. ஏன்னா நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு முன்னர் ஒரு காணொலி பதிவேற்றிருந்தான் இந்த ஆலயத்தினுடைய நிலையும். இன்றைய நாள் இந்த ஆலயம் எப்படி மாற்றம் பெற்றிருக்குது. அதாவது 1ஆம் தேதி கும்பாபிஷேக நிகழ இருக்குது. 4ஆம் மாதம் 1ஆம் தேதி. அதற்கு முதல் இந்த ஆலயம் எப்படி இருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் இப்போ பார்க்கலாம். உள்ளுக்கு போய் நீண்ட வரலாற்று கொண்ட ஒரு ஆலயம். தமிழ் மன்னர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். பின்னர் போர்த்துகீசர்களால் எல்லாம் வெடிக்கப்பட்ட ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. முன்னாலே யாகசாலைகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். பஞ்சமுக விநாயகப் பெருமானுக்குரியது ஒன்று. இங்காலே விநாயகப் பெருமானுக்கு அங்கே மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய கைலாசநாத விநாயகப் பெருமானுக்கானது. அங்காலே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரியது, லிங்க பெருமானுக்குரியது, கைலாசநாத சிவன் யாகசாலை என்று 3 யாகசாலை முன்னாலே பிரதானமாக இருக்குது. மிகுதி ஆலயத்தினுடைய உட்பகுதியில் இருக்குது. அப்படியாக இந்த ஆலயத்துக்கு கூட 3 வாயில்கள் இங்கே முன்னாலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பந்தக்கால் நடப்பட்டிருக்கு இந்த கும்பாபிஷேகத்திற்காக. இங்கே பிரதானமான கும்பத்துக்குரிய பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டு நீங்கள் பார்க்கலாம். அங்கே தீபாராதனை காட்டப்படுது. அப்படியாக அந்த ஆலயத்திற்கு 3 வாயில்கள் இருக்குது. பிரதானமாக உள்ளே செல்லக்கூடிய கைலாசநாத விநாயகப் பெருமான் இருக்கக்கூடிய ஒரு வாயில். அதோட பார்த்தீங்கன்னா அருகில் சிவபெருமானுக்குரிய வாயில். அதுக்கு அருகில் இங்கால பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகப் பெருமானுக்குரிய வாயில். 3 வாயில் இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது கைலாசநாத விநாயகப் பெருமானுக்குரிய அந்த வாயிலால் உள்ளுக்கு போகிறோம். பாருங்கள் எவ்வளவு புது பொலிவு பெற்றிருக்குது ஆலயம். முன்னர் காணொலியை பார்த்த ஆக்களுக்கும் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஆக்களுக்கும் மாற்றத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இன்றைய நாளில் இந்த கொடிக்கம்பம் நடக்கூடிய அந்த விஷயம் இடம்பெற்று கொண்டிருக்குது. இங்கே 2 கொடி, 2 திருவிழா இடம்பெறும். 2 கொடிக்கம்பம், 2 தரம் திருவிழா மகோற்சவம் இந்த ஆலயத்தில் இடம்பெறும். சிவனுக்கு ஒன்றும் விநாயகப் பெருமானுக்கு ஒன்றும் என 2 திருவிழாக்கள் இடம்பெறும். அப்படியாக இப்பொழுது அங்கே கொடிக்கம்பம் நாட்டி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆலயத்தினுடைய உட்பகுதியில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்குது என்றதை பார்க்கலாம். அப்படியாக அங்கே அந்த வேலையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது இங்கால விநாயகப் பெருமானுக்கு முன்னால் கொடி வைக்கப்பட்டு அங்கால இப்பொழுது சிவபெருமானுக்குரிய கொடிக்கம்பம் வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இங்கே இந்த கொடியில் கொள்வக்கூடிய அந்த மேலே வரக்கூடிய அந்த விஷயங்கள் அதில் இருக்குது.
அப்படியாக நாங்கள் இங்கால பார்க்கலாம். நீங்கள் இங்கே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த சுவரிலே வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். தமிழ் வேந்தர் காலத்தில் பெரும் கோயிலாக விளங்கிய கைலாசநாத சிவன் கோயிலை போர்த்துகீசர்கள் இடித்து அழித்த அந்த காட்சியை வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய முறையில் வந்து நவீனமயமாக அந்த விஷயத்தை வந்து செய்து காட்சிப்படுத்தியிருக்கேன். இப்படி இந்த கோயிலை வந்து இடிச்சிருக்கணும் என்ற மாதிரியான விஷயத்தை வந்து வரலாற்றை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அப்படியாக ஆலயத்தின் உட்பகுதியில் அங்கே வந்து அம்பாளுக்குரிய சன்னிதானத்துக்கு முன்னாலே ஒரு யாகசாலை இருக்குது. அப்படியாக ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகள் அடங்கிய விஷயங்கள் வந்து ஆலயத்தினுடைய சுவரில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு உரிய கும்பம் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. யாகசாலை இதில் வந்து பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அம்பாளுடைய சன்னிதானம். அழகாக காட்சி தரக்கூடிய அம்பாளினுடைய அந்த விக்கிரகத்தை வந்து நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பச்சை சேலை அணிந்து மிக ஒரு பொலிவாக காட்சி தரக்கூடிய அன்றைய நாள் நான் பார்க்கையும் இன்றைய பார்க்கையும் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது இந்த காட்சிகளை. ஏனென்றால் மீண்டும் வந்து மிடுக்கோட எழுச்சி கண்டிருக்கிறார் பிள்ளையாருடைய இந்த ஆலயம்ன்றது வந்து ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது. மிக பொலிவாக இங்கே அவருடைய வாகனங்கள் எல்லாமே புதிதாக மாற்றப்பட்டிருக்குது. வரலாற்று சம்பவங்கள் சுவரிலே வந்து ஓவியங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. படங்களாக எடுத்து அதை வந்து அந்த இடத்துல வந்து பொருத்தப்பட்டிருக்குது. அப்படியாக இங்கே ஒரு தனிச்சிறப்பாக நான் வேறு எந்த ஆலயத்திலுமே இப்படி ஒரு பிள்ளையாரை பார்க்கல. ஏன்னா இந்த பஞ்சமுக பிள்ளையார் இப்படி பிள்ளையார் இருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் நான் நேரில் பார்த்தது வந்து இங்கே தான் இந்த பஞ்சமுக விநாயகர் பெருமான். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் மற்ற ஆலயங்களில் பார்க்குற விநாயகர் பெருமான் வந்து ஒரு தலையிலேயே வந்து முருகன் மாதிரி 5 தலையும் வந்து சுற்றி இருக்கும். ஆனால் இங்கே ஒரு தலை வந்து மேலே இருக்குது. மற்ற 4 தலைகளும் வந்து முன்னுக்கு பின்னுக்கு சைட்டில் இருக்குது. அப்படியாக ஒரு நான் நேரில் முதல் பார்த்துருக்கிறேன்னு இப்படி இருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் நேரில் பார்த்துருக்கக்கூடியது இன்றைக்கு தான் இந்த கருங்கல்லால் ஆயிருக்கக்கூடிய பஞ்சமுக விநாயகர் பெருமானுடைய தரிசனத்தையும் வந்து இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. இவருக்காகத்தான் தனியான ஒரு வாயில் பகுதியே இருக்குது. அங்கே 3 வாயில் என்று நான் முன்னர் சொல்லியிருப்பேன். அப்படியாக தனி வாயில் பகுதி இருக்குது. இங்கால வந்து இந்த வாகனங்கள் இடபம் எல்லாமே வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பொழிவு கண்டு இருக்குது. ஒரு ஆலயம் புத்துணர்வாக ஒரு புதுப்பொழிவோட கும்பாபிஷேகம் 1ஆம் தேதி நடக்க இருக்குது. இவ்வளவு நாளாக ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருந்தது என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது மிக பிரகாசமாக ஆலயம் காட்சி தருகிறது. அங்கே மேலே அந்த தூபிகள் எல்லாமே கட்டப்பட்டிருக்குது. முன்னைய காணொலியில் வந்து நான் காட்டும் பொழுது வந்து அந்த வேலைகள் இடம்பெற்று கொண்டு இப்பொழுது கட்டி அங்கே வர்ணங்கள் எல்லாமே தீட்டப்பட்டு வேலைகள் முடிவுற்றிருக்குது. இன்னும் வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆனாலும் மிக பொலிவாக வந்து இப்பொழுது ஆலயம் காட்சி தருகிறது. ஒரு பக்தி பிரகாசமாக இனி வரும் காலங்களில் வந்து இந்த ஊரில் மிக எழுச்சியாக வந்து இந்த கோயிலில் வந்து திருவிழாக்கள் விசேஷங்கள் எல்லாமே இடம்பெறும். இம்மள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக 9 வருடங்களாக வந்து இவை எல்லாத்தையுமே இழந்து இந்த ஊர் மக்கள் இருந்திருப்பார்கள். இனி வந்து அவர்களுக்கு ஒரு எழுச்சியான நாளாக இருக்கும். எழுச்சியான நாட்களாக இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள். அப்படியாக இங்கால வந்து எங்களோட முருகப்பெருமான் இருக்கிறார். வள்ளி தெய்வானை சமேதராக ஜெகநாத சுப்பிரமணிய முருகப்பெருமான் இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். மயில் மீது முருகன் பக்கத்தில் அருகில் வள்ளி தெய்வானை இருவருமே இருக்கணும். அண்ணனுடைய ஆலயத்தில் அங்கால அருகில் வந்து நல்லூர் கந்தசுவாமியார் மிக பொலிவாக இருக்கிறார். இப்பொழுது அண்ணாவுக்கும் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அப்படியாக இங்கேயும் வந்து உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறார். இங்கே வந்து கிரியைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த இடத்துல எங்களோட மயூரகிரி குருக்கள் இருக்கிறார். அவர் வந்து இந்த பூஜைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பார்க்கக்கூடிய மாதிரி அப்படியாக நிறைந்த குருமணிகள் இந்த இடத்துல வந்து தங்களுடைய அந்த பூஜை வழிபாடுகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சரித்திர பிரசித்தி பெற்ற நல்லூர் கைலாசநாத பிள்ளையார் ஆலயம், கைலாசநாத சிவன் ஆலயம் இன்று கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காக யாக கிரியைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பழம்பெரும் திருக்கோயிலாகிய இந்த திருக்கோயில் போர்த்துகீசர் இலங்கைக்கு வருகை தந்தபோது நல்லூர் கந்தசுவாமி கோயிலையும் இந்த கோயிலையும் சமகாலத்திலே இடித்து அழித்தார்கள். மக்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். இந்த ஆலயத்தினுடைய மூல விக்கிரகங்கள் கிணற்றுக்குள்ளே போடப்பட்டு பல வருஷங்கள் கிணற்றுக்குள்ளே காப்பாற்றப்பட்டது. 1800களில் நெல்லநகர் நாவலர் பெருமானுடைய காலப்பகுதியில் மீளவும் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும் முயற்சி இடம்பெற்றது. அந்த முயற்சியினுடைய பயனாக மெல்ல மெல்ல கட்டி எழுப்பப்பட்ட இந்த திருக்கோயில் இன்று 2026ஆம் ஆண்டு பல வருட இடைவெளிகளுக்கு பின்பு மகா கும்பாபிஷேகம் இடம்பெறுகிறது.
குறிப்பாக 25 ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்திலே இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்தவரை சகல அடியவர்களுடைய உபயமாக இந்த கும்பாபிஷேகம் இடம்பெறுகிறது. யார் பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடின்றி இந்த கும்பாபிஷேகத்திலே எவருக்கும் தெற்பை அணியாது இறைவனுக்கு மட்டும் தெற்பை அணிந்து எல்லோரும் சமத்துவமாக அடியவர்களாக இந்த கும்பாபிஷேகத்தை ஒரு புதிய முறையிலே நடாத்தி கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் தானாகவே தேவையான பொருட்களை கொண்டு வந்து இங்கே குவித்திருக்கிறார்கள். எந்த பொருளையும் காசு கொடுத்து கோயிலே வாங்காமல் அடியவர்கள் தாங்கள் காசை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு பொறுப்புகளை ஒவ்வொரு குடும்பத்தவர்கள் ஏற்று இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. பங்குனி உத்தர நன்னாளிலே இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த கோயிலே 3 வாசல் முன்பக்கத்தில் இருக்கிறது. ஒன்று பிள்ளையாருக்கு, அடுத்தது சிவனுக்கு, அடுத்தது பஞ்சமுக பிள்ளையாருக்கு. தென் திசையிலே அம்மன் வாசல் இருக்கிறது. எனவே இந்த ஆலயம் வித்தியாசமான ஒரு கோயில், பழம்பெருங்கோயில், தமிழ்வேந்தர் காலத்து கோயில். எனவே நல்லூர் கந்த சுவாமி கோயிலுடைய சரித்திரம் போன்று இது மன்னர்கள் கட்டிய கோயில் என்று வரலாறுகள் கூறுகிறது. அந்த வரலாற்றை பிரதிபலிக்கின்ற கைலாய மாலை, யாழ்ப்பாண வைபவ மாலை போன்ற நூல்களிலே இந்த கோயில் சிறப்புகள் பேசப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆலயம் எவ்வளவு பழமை வாய்ந்த ஆலயம் என்பதை அனைவரும் உணர்வார்கள். நன்றி, வணக்கம். அப்படியாக ஆறு திருமுருகன் ஐயாவினுடைய அந்த சில வார்த்தைகளை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஆலயம் தொடர்பாகவும் இந்த கும்பாபிஷேகங்கள் தொடர்பாகவும் அப்படியாக உள்ளுக்குள்ள வந்து வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நந்தி பகவான் நேரே பார்த்து கொண்டிருக்க யார் இருப்பார்னா சிவலிங்க பெருமான் இருப்பார். அங்கே நேரே லிங்க பெருமானுடைய அந்த தரிசனத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் அருகிலேயும் சென்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே கீழே வந்து வேலைப்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. மிக துரிதகதியில் வேலைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. நாளை மறுதினம் கும்பாபிஷேகத்துக்குரிய எண்ணெய் காப்புகள் இடம்பெறும்னு நினைக்கிறேன். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். சிவலிங்க பெருமான் மிக அழகாக அற்புதமான ஒரு தரிசனத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்குது சிவலிங்க பெருமானுடைய காட்சி. அப்படியாக அருகிலே வந்து இங்காலே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அண்ணமார் எல்லாமே மிக வேகமாக வந்து தங்களுடைய வேலைகளை வந்து இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கணும். இந்த கும்பாபிஷேக நாள் நெருங்கின காரணத்தினால அருகில் வந்து விநாயகர் பெருமானை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மங்காளி பக்கத்தில். இங்காலே பக்கம் பார்த்திங்கன்னா கைலாசநாத விநாயகர் பெருமான் பிள்ளையார் வந்து காட்சி தருகிறார். அழகாக பொட்டெல்லாம் வச்சு எண்ணெய் காப்பெல்லாம் வச்சதுக்கு பிறகு மிக மிக அந்த பொலிவாக பொலிஷிங்காக வந்து நம்ம சுவாமியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அழகாக தூரத்திலேருந்து பார்க்க இருக்கும். அப்போ தான் ஒரு தனிச்சிறப்பு, தனி அழகும். அப்படியாக இந்த தூண்கள் எல்லாமே அழகாகப்பட்டு அங்கே தூண்களிலே வந்து பார்த்திங்கன்னா பித்தளை அந்த இது பொருத்தப்பட்டிருக்குது. ஒரு அழகாக காட்சி தரக்கூடிய பித்தளையிலேயான விஷயங்கள் வந்து அங்கே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறீங்க. அப்படியாக புதுப்பொழிவு பெற்றுகிறார் விநாயகர் பெருமான் என்று தான் சொல்லணும். ஊரும் நாடும் ஊர் மக்களும் வளம் பெறுவதற்குரிய நாள் நெருங்கி கொண்டிருக்குது. இந்த கும்பாபிஷேகம் 1ஆம் தேதி இடம்பெறதுக்கு இருக்குது. ஆலயத்தினுடைய வெளிப்பகுதி கூட வர்ணங்கள் தீட்டப்பட்டு இங்காலே வைரவ பெருமானுடைய சன்னிதானம் தனிச்சன்னிதானம் வழியால் இருக்குது. மேலே மணிக்கூட்டினுடைய அந்த மணிக்கூடலை மன்னிக்கவும் மணிக்கோபுரம் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் வர்ணம் தீட்டப்பட்டு மிக அழகாக காட்சி தரக்கூடிய அந்த விஷயம் என வைரவ பெருமானுடைய சந்நிதியும் பொலிவு பெற்றிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வெளியாலே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு சிவபூமியாகிய இலங்கையில் யாழ் மண்ணில் நெல்லையம்பதியில் அருள்மிகு பூலோக கைலாயநாதர்னு சொல்கிறது.
இது ஆரியர் காலத்தில் இன்றைக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ஆலயம் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அந்த நேரம் இந்த ஆரியர் எல்லாம் முன்னுக்கு பெரிய கோபுரங்கள் எல்லாம் கட்டி செய்த ஒரு யாழ் மண்ணிலே இருந்த பிரபல்யமான ஒரு ஆலயம் இந்த கைலாசநாதர் ஆலயம். உலகத்தில் 3வது சுற்றிலே இருக்கென்று பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லப்பட்ட பெருமை வாய்ந்த பிள்ளையார் தான் கைலாச பிள்ளையார். இவரை நாங்கள் தினந்தோறும் வழிபடுவதால் பல கோடி நன்மைகள், பல கோடி என்றால் எண்ணுக்கணக்கில்லாத எல்லா நன்மையும் பெறலாம் உண்டு. 2வது, இந்த கோயில் பல காலமும் சில இதனால் அனர்த்தங்களால், நாட்டின் அனர்த்தங்களால் கொஞ்ச காலம் அப்படியே இருந்து கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக பாலஸ்தானம் பண்ணப்பட்டு இருந்து இன்றைக்கு 1 மாதத்தில் 15-20 நாளில் கோயிலில் மிச்ச வேலைகளை உப்பவும் பூர்த்தி காய்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நேற்று 4 நாளைக்கு முதல் 15 நாளைக்கும் நாங்கள் இந்த ஆலயத்திலே இருந்து திருமுறைகளை ஓதி, பெருமை வாய்ந்த திருமுறையை ஓதியிருந்தோம். திருமுறை செல்வத்தை விட வேறு ஒரு செல்வம், பெரிய செல்வம் இல்லை. ஆலயத்தில் நாங்கள் வந்து வழிபடுவதற்காகத்தான் ஆலயம் வைத்து கட்டினவர்கள் முன்னோர்கள். ஆனால் இன்றைய உலகம் கலியுகத்தில் விஞ்ஞானத்தால் மிதந்து, விஞ்ஞானம் ஒரு பக்கம் அணுக்குண்ட போடுகிறது, மற்றொரு பக்கம் இருக்கிற சிவ ஆலயங்கள் போத்துக்கோயில் இடித்த மாதிரி சில ஆலயங்களை நம்மவர்களும் பழுதாய் கொண்டு போகிறார்கள். அந்த இடத்துல விழிப்பாக தற்சமயம் 2026ஆம் ஆண்டு பல காலத்துக்கு பிறகு அழகாக கோயில் உள்ளுக்களை நல்ல பரிபூர்ணமாக அமைத்த மட்டுமல்ல, சுற்றுவாரமாக எல்லா இடமும் அங்கே பஞ்சபூத தலங்களையும் அங்கே உள்ளுக்குள் அமைச்சிருக்கிறார்கள். இங்கே 9 நவ ஓமங்களை வச்சு சிறப்பாக செய்கிறார். கும்பாவசம் என்றால் என்ன இந்த நேரத்தில் சொல்ல வரும். கும்பாவசம் என்றால் என்னென்றால், அண்ட சராசரத்தில் இறையாற்றலை யாகசாலையில் இருக்கிற யாகத்துக்குள்ள இருக்கிற ஓமத்திரவியங்கள் பல 108 விதமான சமித்துகளை, ஓமங்களை போட்டு அந்த நெருப்பிலே சிவாச்சாரியார் இதுக்கு ஜசு சாமாதன 4 வேதங்களையும் ஓதி ஓதி அண்டசராத்திர இறையாற்றல் அந்த நீருக்குள்ள கொண்டு வந்து அந்த நீரிலே இருந்து ஒரு நூல் மூலமாக கும்பத்தில் இருக்கிற நீருக்குள்ளே ஏற்றி அந்த கும்பத்தில் இருக்கிற நீரை வார புதன்கிழமை வரையும் அதுக்குரிய கிரியைகள் எல்லாம் ஆகம விதிப்படி சிறந்த சைவ சிவாச்சாரியர் விற்பனைகள் செய்து அதை நாங்கள் அந்த நூல் மூலம் நீருக்குள்ள போய் அந்த நீரிலே கொண்டு 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு பங்குனி உத்தரத்தில் கொண்டு அங்கே அந்த நீரை கற்பக கிரத்தில் இருக்கிற விக்கிரங்கள் அனைத்துக்கும், அதாவது கைலாச பிள்ளையார், சிவன், 5 முக பிள்ளையார், மற்ற பிள்ளையாரில் அம்பிகை, அந்த இடத்துக்கெல்லாம் கொண்டே நீரோடு கொண்டே அங்கே அபிஷேகம் பண்ண அந்த கற்பகத்தில் இருக்கிற விக்கிரங்கள் எல்லாம் உருப்பெற்றிடும். அதுக்கு பிறகு நாங்களுக்கு கடமை இருக்கு, நாங்கள் ஆலயத்தில் வழிபாடு செய்வோம் ஐயா. இதுதான் ஐயா கும்பாசனம். இந்த கும்பாசனத்தை காண்பது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்வார்கள். கும்பாசத்தில் வந்து நாங்கள் கேட்க வேண்டிய வரம் ஒன்றும் கேட்க தேவையில்லை. அவருக்கு என்னென்ன வேண்டுவதற்கு தெரியக்கூடியவர் என்று மாணிக்கவாத பாடுகிறார். அதில் சொல்கிற மருதடி எங்களை யாழ்ப்பாணம் விநாயக பெருமானை வழிபட்டால் என்னை நினைந்தடிமை கொண்டேன் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் புன்னை விரிசு மகிழ் சோலை வியன்னாரையுர் முக்கன் அரசு மகள் அத்தி முகத்தான் சோலைகள் நிறைந்த கைலாயமாக கருதப்படும் இந்த இடத்திலே நாங்கள் கண்டு மகிழ்ந்து அதாவது கைலாய பிள்ளையார் எங்களை நினைந்து என்னை அடிமையாக கொண்டு எங்கள் துயர்களை களைந்து, எங்கள் துன்பங்களை களைந்து, எங்கள் இடர்களை களைந்து, அது மட்டுமில்லை ஐயா, கேட்பவர்களுக்கு ஒரு முக்கியமான சொல்லு, முத்தியை கைலாயத்துக்கு கொண்டே சேர்க்கிற முத்தியம் தரக்கூடியது இந்த கைலாச விநாயகர். அதனால் நீங்கள் இந்த வானொலியிடம் கேட்கிறவர்கள் எல்லோரும் புதன்கிழமை வெள்ளன இலங்கை நேரப்படி சரியாக 6 மணியில் இருந்து 11 மணி வரையும் எங்கு இருந்தாலும் விநாயகர் வந்து தோத்திரங்கள் மிக முக்கியம். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த 1ஆம் தேதி காலை 8 மணியில் 6 மணியிலிருந்து 11 மணி மட்டும் உழைத்து விழும்பும் பொருள்களிலும் மேலானதும் திருமுறைகளே. இது சத்தியம். அந்த திருமுறைகள் சத்தியம், முக்காலும் சத்தியம். சைவ மக்கள் பகிர்ந்து எல்லா நலம் உண்டாகும் தெய்வ பாமாலைகள் தினம் ஆலயத்திலும் இல்லங்களிலும் மனத்திலும் ஓதி எங்கள் குலதெய்வங்களை வழிபடுவது கிடையாது. இன்றைக்கு நாட்டிலே இருக்கிற எல்லா மக்களுடைய குலதெய்வங்கள் எல்லாம், முன்னோர்கள் உண்டாக்கி வச்ச குலதெய்வங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் பல இன்னல்களால்
அகன்று போயிருக்குது. அதாவது வழிபாடுகள் நலிந்து, துன்பங்கள் நலிந்து, இடர்கள் நலிந்து, கோடும் வழக்குமலாக இருக்குது. அதனால் இதை கேட்பவர்களோடு அன்றைய தினத்தில் தயவு செய்து நாட்டில் உள்ள அனைத்து முன்னோரால் ஆக்கப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் மீண்டும் கும்பாசம் புனர்த்தானம் செய்து நடந்து நாங்கள் எல்லாம் முன்னோர் காட்டிய சைவ ஆசார முறைப்படி ஆலயம் தொழ வேண்டும். இன்றைக்கு படித்த பெரியவர்கள் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளை கொண்டே கம்பசம் விஞ்ஞான படிப்பை உண்டாக்குனியல். விஞ்ஞான படிப்பு வேணுமென்று இந்த விஞ்ஞானம் போய் அந்த பிள்ளையை அஞ்ஞானத்தில் கொண்டே விடுகிறார்கள். இது முக்கியமாக ஒரு சொல்ல வேண்டிய ஒரு அலுவல். இன்றைக்கு அப்துல் கலாம் என்று இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஜனாதிபதியாக இருந்தவர். அவர்தான் உலக நாடுகள் எல்லாம் அணுக்குண்டு கண்டுபிடிச்சு மேலோங்கி இருக்கிற நேரத்தில் அவர் தன்னுடைய விஞ்ஞான அறிவை வளர்ச்சியை பாவித்து அணுக்குண்டை கண்டுபிடித்தவர். அதனால் உலக நாடுகளோடு மிதந்து மேலோங்கி வந்ததுதான் இந்தியாவாகிய பாரத தேசம். தாங்களும் அணுக்குண்டு வச்சிருக்கோட பறைசாட்டி எல்லோரையும் அப்படியே அமர்த்தி விட்ட நாடு அப்துல் கலாம் என்று அணுக்குண்டு. ஆனால் அவர் கடைசி காலத்தில் சரியான கவலைப்பட்டார். இந்த விஞ்ஞானம் மூல ஆட்களை, மானிடங்களையும் மனித நேயங்களையும் உலகத்தையும் அழிக்கிற குண்டுகளை சரிக்கொண்டு கவலைப்பட்டார். அதனால் விஞ்ஞானம் உங்களுக்கு அஞ்ஞானத்தை தந்து நிறைவான வாழ்க்கையை தராது. நிறைவான வாழ்க்கையை தருவது விஞ்ஞானம் ஒன்றுதான். அந்த விஞ்ஞானம் எங்கே இருக்கின்றால் 12 திருமுறை. மாணிக்கவாசர் அழகாக சொல்லுவார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனாயின் இன்னவுமா தித்திக்கும் சிவபெருமான் தானாக வந்து என் உள்ளம் புகுந்து அடியேனுக்கு அருள் செய்தான், என்னத்துக்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை. இந்த மானிட பிறவி எடுத்தது உங்களுக்கு 6 உண்மையோட 6 நோக்கம். அந்த 6ஐயும் வச்சு மற்ற எல்லாத்துக்கும் 5, ஆனால் எங்களுக்கு மாத்திரம் 6. அந்த 6 அறிவையும் வச்சு நாங்கள் சைவ அறிவை வளர்ந்து எல்லோரும் நிலப்பெறும் கொண்டு தயவு செய்து இந்த வானொலி மூலம் கேட்கிற அன்பர்கள் அனைவரும் அந்த கும்பாசு தினமான 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வீட்டிலே இருந்து தோத்திரங்களை படித்து நாடும் நாமும் உலகம் நலம்பெற பிரார்த்திப்போகமா என்று சொல்லி அடியேன் உங்களை செவிமடுத்து கேட்கிற எல்லாரையும் திருவடிகளையும் வணங்கி நீங்களும் திருமுறைகளை ஓதி சிவன் கடல் சேர வந்து பிரார்த்திப்போமாக. வணக்கம், நமசிவாய். நன்றி ஐயா, நன்றி. அப்படியாக எங்களுடைய ஐயா பல முக்கியமான பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார். இந்த இளம் சமுதாயத்துக்கும் அதோட பொதுவான பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார். அப்படியாக இங்கே கும்பாபிஷேகத்துக்குரிய இந்த யாகசாலையினுடைய பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டே இருக்குது. இரவு பொழுதில் மிக பிரகாசமாக காட்சி தரக்கூடிய விநாயகப் பெருமானோட ஆலய சூழல் பார்க்குறோம். அதோட ஆலயத்தினுடைய முன்பகுதியில் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த கும்பாபிஷேகத்தை வரவேற்கக்கூடிய இல்லாட்டி அந்த கும்பாபிஷேகத்தினுடைய செழிப்பை காண்பிக்கக்கூடிய விதத்தில் வந்து ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கக்கூடியதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. முடிந்தவர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் வந்து கலந்து கொள்ளுங்க, விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்க என கேட்டுக்கொள்கின்றேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.